வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. முகமது இட்ரிஸ் டெபி எந்த ஆப்பிரிக்கா நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சாட், ஆப்ஷன் பி காஃபோன், ஆப்ஷன் சி ருவாண்டா, ஆப்ஷன் டி அங்கோலா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சாட். மத்திய ஆப்பிரிக்க நாடான சாட் நாட்டின் இராணுவ சர்வாதிகாரியும் இடைக்கால தலைவருமான முகமது இட்ரிஸ் டெபி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். முகமது இட்ரிஸ் டெபி 2021 அவரது தந்தை அதிபர் இட்ரிஸ் டெபியின் மரணத்திற்கு பிறகு நாட்டின் இடைக்கால அதிபராக இருந்தார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. நாகாலாந்தில் உள்ள கோகிமா அமைதி நினைவகத்தை எந்த நாட்டின் தூதர் திறந்து வைத்தார்? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி நேபாளம், ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் சி ஜப்பான். நாகாலாந்தில் உள்ள கோகிமா அமைதி நினைவகத்தை ஜப்பான் தூதர் ஹிரோஷி சுசுகி மற்றும் முதல்வர் நெய்பியூ ரியோ ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் ஹீகோ பார்க் கோகிமாவுக்கு அடிக்கல் நாட்டினார். இது ஜப்பான் நாகாலாந்து ஒத்துழைப்பையும் இரண்டாம் உலகப் போரின் கோகிமா போரையும் நினைவு கூறுகிறது. இரண்டாவது கேள்வி. ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு அறக்கட்டளை நிதிக்கு இந்தியா எவ்வளவு தொகை அளித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 2 லட்சம் அமெரிக்க டாலர், ஆப்ஷன் பி 3 லட்சம் அமெரிக்க டாலர், ஆப்ஷன் சி 4 லட்சம் அமெரிக்க டாலர், ஆப்ஷன் டி 5 லட்சம் அமெரிக்க டாலர். சரியான பதில் ஆப்ஷன் டி 5 லட்சம் அமெரிக்க டாலர். ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு அறக்கட்டளை நிதிக்கு இந்தியா 5 லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. ஐநாவுக்கான இந்திய தூதர் ருசிரா காம்போஜ் அதனை வழங்கினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் பல தரப்பு முயற்சிகளை ஆதரிப்பதில் இந்தியா அதன் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது கேள்வி. சுல்தான் அஸ்லான் ஷா டிராபி 2024 வென்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி பாகிஸ்தான். சரியான பதில் ஆப்ஷன் சி ஜப்பான். மலேசியாவில் நடைபெற்ற சுல்தான் அஸ்லான் ஷா டிராபி ஹாக்கி போட்டியில் ஜப்பான் அணி கோப்பையை வென்றது. இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்டில் பாகிஸ்தானை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஜப்பான் தனது முதல் கோப்பையை கைப்பற்றியுள்ளது. நான்காவது கேள்வி. எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கமி ரீட்டா, ஆப்ஷன் பி கிறிஸ் பிரவுன், ஆப்ஷன் சி அசங் தேவா, ஆப்ஷன் டி ஒலோங் கொனனேகா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கமி ரீட்டா. உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை 29வது முறையாக ஏறி அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் என்ற சாதனையை படைத்துள்ளார் நேபாளத்தை சேர்ந்த கமி ரீட்டா. கின்னஸ் புத்தகத்தின்படி எவரெஸ்ட் மேன் என்று அழைக்கப்படும் 54 வயதான கமி ரீட்டா தனது 24 வயதில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளார். ஐந்தாவது கேள்வி. தோஹா டைமண்ட் லீக்கில் நீரஜ் சோப்ரா எந்த பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி வெள்ளி. கத்தாரில் நடைபெற்ற தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா 88.36 மீட்டர் தூரம் எறிந்து 2வது இடத்தை பிடித்து வெள்ளி பதக்கம் வென்றார். செக் குடியரசை சேர்ந்த ஜக்கும் வாட்லஜ் 88.38 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். ஆறாவது கேள்வி. 3D பிரிண்டிங்கில் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட திரவ ராக்கெட் என்ஜினின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ QS4, ஆப்ஷன் பி GS4, ஆப்ஷன் சி PS4, ஆப்ஷன் டி LS4. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டி நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.